ஹலோ குட்டீஸ், எல்லாரும் தூங்க வந்துட்டீங்களா? உங்கள் ஃபோனை தள்ளி வச்சுட்டு நான் சொல்கிற கதையை கேட்டு சமத்து பிள்ளையா தூங்க போகிறீங்களா? என்ன, ஓகேயா? கதையோட பேர் நரியும் முரசும். முன்னொரு காலத்தில் ஒரு பசியுள்ள நரி சாப்பாட்டுக்காக காட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்ததாம். அப்போ காற்று ரொம்ப பலமாக வீசினதுனால காட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சான். அந்த சத்தத்தை கேட்டதும் நரி பயந்து போயிடுச்சான். நம்ம ஏதாச்சும் வம்புல மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஓடிடணும்பா. ஒருவேளை மரத்துக்கு பின்னாடி யாராச்சும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுதான். பயத்துல நரி அங்கிருந்து பின்வாங்கி ஓட பார்த்தப்போ அதுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சான். பார்க்கவே செய்யாத ஒரு பொருளை பார்த்து நம்ம ஏன் இப்படி பயந்து ஓடுறோம்? அந்த சத்தம் எங்கிருந்து வருது? மெதுவா போய் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுதான். தனக்குள்ள ஒரு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நரி மெதுவா முன்னாடி போய் பார்த்தப்ப அங்க ஒரு மரக்கிளை காத்துல ஆடும்போது பக்கத்துல கீழே இருந்த ஒரு சின்ன ட்ரம், முரசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மேல மோதி சத்தம் வந்துட்டு இருந்திருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் நரிக்கு நிம்மதியா இருந்துச்சான். அப்புறம் பயம் இல்லாம சாப்பாடு தேடி போக ஆரம்பிச்சுதான். என்ன குட்டீஸ், இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம நிறைய பேருக்கு இருட்டை பார்த்தாலோ இல்லை புதுசாக ஒரு சத்தம் கேட்டாலோ உடனே பயம் வந்துடும்ல. ஆனால் அந்த நரியை பார்த்தீங்களா? முதல்ல பயந்தாலும் அப்புறம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அது என்னன்னு போய் பார்த்து அங்கே வெறும் மரக்கிளையும் ஒரு மேலமும் தான் சத்தம் போட்டுட்டு இருந்திருக்குன்னு தெரிஞ்சு தைரியமாக முன்னாடி போயிருக்கு. நாமளும் அப்படித்தான். தெரியாத ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து ஓடாம அது என்னன்னு தைரியமா விசாரிச்சு பார்த்தா நம்ம பயம் காணாம போயிடும். பயம் வரும்போது ஓடி போகாதீங்க, அதை தள்ளி விட்டுட்டு நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க. ஓகே குட்டீஸ், கதை பிடிச்சிருக்கா? இனிமே நீங்க அந்த நரி மாதிரி தைரியமா இருப்பீங்க தானே? இப்ப கண்ணை மூடி நிம்மதியா தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.